திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரைப்பின் நெடியோடாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடை உடுத்து வளருமன்றே. வியாசர் பெற்ற உபதேசமும் வருங்கால நடப்பும். பிரம்மா கூறியவை அனைத்தும் மெய் என்பதை வியாசர் உணர்ந்து அவரிடம் விநாயக மந்திரங்களை உபதேசம் பெற்று அதை நான் விரும்பி உள்ளத்தில் ஆனந்தம் பொங்க பிரமதேவரை மீண்டும் வணங்கி எழுந்து சதமுக வேதாவே பிரணவ உருவமாக விளங்கும் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய விதிமுறைகள் என்ன என்று கேட்டார். அதற்கு பிரம்மா கூறலானார். கணேசர் ஆகமத்தில் எண்ணற்ற கோடி மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் 6 எழுத்து மந்திரம் மேன்மையானதாகும். அதனினும் மேலானது ஏகாட்சர மந்திரம். அந்த ஏகாட்சர மந்திரத்தை எப்படி சொல்லி வணங்க வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். நீ நீர்த்துறைக்கு போய் நீராடி அந்தணர்களுக்கு விதிப்படி செய்ய வேண்டிய தீட்சை முதலானவற்றை செய்து மகா மந்திரத்தை தியானம் செய்ய முனைய வேண்டும். பரிசுத்தமான ஒரு இடத்தில் அமர்ந்து மந்திர ஜலத்தை தெளித்து பூத சுத்தி மந்திர சுத்தி முதலானவைகளை செய்து அகம்புறம் 2 அங்கம் தொடுதலான நியாசம் செய்து பிராணவாயுவை உள்ளடக்கும் பிராணாயாம நிலையிலிருந்து இம்மந்திரத்தை தியானிக்க வேண்டும். இந்த மந்திரம் சித்தி அடைவதற்கு இம்மந்திரத்துக்குரிய விநாயகமூர்த்தியின் திருவுருவன் முழுவதையும் மனதில் நிறுத்தி பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு நாள்தோறும் கணேசரை பூஜை செய்து அந்த மகா மந்திரத்தை உன்னால் இயன்றளவு ஜபித்து உருவேற்றி வருவாயானால் எங்கும் நிறைந்திருக்கும் கணேசர் கோடி சூரியர்கள் உதயமானது போல சோதிமயமான தம் உருவத்தோடு தோன்றி உனக்கு காட்சி அளிப்பார். அவருடைய தயவு வேண்டுமென்று நீ பக்தி பெருக்கோடு கும்பிட்டு கேட்பாயானால் அவர் அன்பு காட்டிய நீ விரும்பும் மரங்களை எல்லாம் தந்தருள்வார். இவ்வாறு விநாயக பூஜை செய்து மந்திர சக்தி பெற்றவர்கள் காரிய சித்தி முதலான சகல சித்திகளையும் பெற்று அகங்கார மலங்களை எல்லாம் அகற்றி ஒழித்து அருளுருவமாக திகழ்ந்து ஜீவன் முக்தி பெற்று வானுலகத்தேவர்களும் வணங்கும்படி பரமானந்த பதத்தில் வைத்திருப்பார்கள். அத்தகைய விநாயகம் பக்தர்களை கண்ணால் பற்றுதலோடு பார்ப்பவர்களும் வாயால் போற்றி பேசுபவர்களும் நாடி சேர்ந்திருப்பவர்களும் இம்மையிலும் மறுமையிலும் உன்னத நிலை அடைவார்கள். மகா மந்திரத்தை ஆத்திகர்களுக்கும் ஒழுக்க சீலர்களுக்கும் உபதேசிக்க வேண்டுமே தவிர தெய்வ நம்பிக்கையற்ற நாஸ்திகர்களுக்கு அகங்கார துன்மார்க்கங்களுக்கும் தீய நடத்தை உடையவர்களுக்கும் உபதேசிக்கக்கூடாது. இந்த ஏகாட்சர மந்திரத்தை கடவுள் பக்தியில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தாட்சண்யம் கருணை நல்லொழுக்கம் முதலானவை நிறைந்துள்ள உத்தம சீலர்களுக்கு உபதேசிக்க விரும்பினால் அம்மந்திரத்தை விதிமுறைப்படி தீட்சை செய்து உபதேசிக்க வேண்டும். அவ்வாறு உபதேசம் செய்தவர்களும் உபதேசம் பெற்றவர்களும் மேலான பதவிகளை அடைந்து பேரின்ப பெறுபாடு பெறுவார்கள். இந்த பூஜை விதிமுறைகளை முன்பொரு சமயம் விரிசலையல் பிரசூடிய சிவபெருமான் எனக்கு கருணை வந்து உபதேசத்தை அருளினார். அவற்றையெல்லாம் நானும் உனக்கு உபதேசம் செய்தேன் என்றார். வியாசமுனிவர் அகமும் முகமும் ஒருங்கே மலர அமலவாசரே கணேசமூர்த்தியை வழிபட்டு நற்கதி அடைந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் எனக்கு தாங்கள் சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பிரம்மாவும் அதற்கிணங்க முனிவனை கணேசமூர்த்தியை வழிபட்டு நட்பேறு பெற்றவர்களும் அம்மூர்த்தியின் திருவிளையாடல்களும் எண்ணிறந்தவையாக இருந்தாலும் அவற்றில் குறிப்பிட்ட ஒரு சிலரின் சரித்திரங்களை மட்டும் நான் இப்போது சொல்கிறேன் என்று கூறிவிட்டு விநாயகர் அருள் பெற்ற மெய்யன்பர்களின் சுவையான வரலாறுகளையும் விநாயகரின் திருவிளையாடல் கதைகளையும் விவரித்து கூறினார். பிறகு பிரம்மாதேவர் புன்சிரிப்போடு வியாசரை நோக்கி, வேத வியாசனே, இத்தகைய பெருமை வாய்ந்த வேடமுகத்து விநாயகரின் புராணங்களை படித்து பாராயணம் செய்வோருக்கு விக்கினமெல்லாம் நீங்கி சகல இஷ்ட சித்திகளும் ஏற்படும். அவருடைய புராணத்தை தீவினையாளர்கள் கேட்க நேர்ந்தால் அவர்கள் தீவினைகள் அனைத்தும் நீங்க பெற்று நன்னறியில் நடப்பார்கள். நற்குணங்கள் நிறைந்து நன்னறியாளர்கள் கேட்டால் அவர்கள் தந்திமுக பிள்ளையாரின் திருவடி தாமரைகளை அடைந்து பரமானந்த வெள்ளத்தில் லயித்திருப்பார்கள்.
என்று கூறிவிட்டு, வியாசனே, இனி வரப்போகும் கலியுகத்தை பற்றியும் சொல்லுகிறேன் என்று கூற ஆரம்பித்தார். வரப்போகும் கலியுகத்தில் மக்கள் அறநெறி பிறழ்ந்து வழிதவறச் செல்வார்கள். வர்ணாசிரமங்கள் சிதைவுறும், அதர்மம் மேலோங்கும், பிற உயிர்களுக்கும் தீங்கிழைக்கும், கல்வி கேள்விகளையும் நல்லொழுக்கங்களையும் மீறி நடந்தும் தான தர்மம் தவத்தினாயனும் தவ தியானம் முதலியவற்றை கைவிடல், குருதட்சணை முதலிய நியாயமான கூலி முதலியவை கொடாமல் வஞ்சித்தல், அறம்பொருள் இன்பம் என்னும் 3 பால ஒழுக்கங்களையும் வெறுத்து ஒதுக்குதல், கூடிக்குழாவும் அசுத்த நீரில் எச்சில் மலம் ஜலம் என்னும் 4 வகை அசுத்தங்களையும் பொருட்படுத்தாமல் போதல், அசுத்தமான இடத்தில் சஞ்சரித்த பிறகும் ரோமம் கழித்த பிறகும் இழிந்தவர்களை தீண்டிய பின்னரும் ஆண் பெண் தெய்வங்களா கலவி நடந்த பிறகும் சுத்தமாக குடிக்காமல் இருந்தும் தெய்வங்களை வழிபடும் இடங்களுக்கு பிரவேசித்தல், நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலம் என்னும் 5 புதங்களையும் அந்தனோத்தமர்கள் பசுக்கள் சந்திர சூரிய முதலிய வெற்றையும் போற்றாமல் புறக்கணித்தல், அரசனாசிரியன் என்னும் தந்தை மூத்தோன் எனப்படும் 50 குறவர்களையும் பேணாமை, அவர்களை போற்றி வணங்காமல் உணவு உண்ணுதல், பெரியவர்கள் விருந்தாளிகள் பசுக்கள் தன் ஆட்கள் தன் பிள்ளைகள் ஆகியவர்களுக்கு உணவிடாமல் புறக்கணித்தல், பெரியோரிடமும் பொருளை ஒரே கையினால் வாங்குவதும் கொடுப்பமதுமான அவமதிப்பு, எவரிடத்திலும் வெறுப்பும் மெரிச்சலும் காட்டுதல், அந்தி பொழுதில் ஒளிதரும் விளக்கை கும்பிடாதிருத்தல், 2 பெரியவர்கள் நடுவில் குறுக்கிட்டு செல்லுதல், புல்வழி நிலம் சாணம் மயான வழி புண்ணிய தீர்த்தம் தெய்வீக கோயில்கள் நிழல் பசுக்கூட்டம் நிற்குமிடம் சாம்பல் முதலானவற்றின் மீது எச்சிலையும் நீரையும் கழித்தல், களவு சூது சோரம் கொலை என்னும் பஞ்சமாபாதங்களையும் கூசாமல் செய்வார்கள். பொய்சாட்சி கூறல், பேராசையால் பிறர் பொருளை கவர நினைத்தல், பிறருடைய சிறப்பை கண்டு பொறாமையும் துவேஷமும் கொண்டாடுதல், தன்னலம் ஜீவஹிம்சை, தன் சுவைக்காக ஜீவன்களை வதைத்தல், நெருப்பை தாண்டுதல், தன் தலையில் தேய்த்து வழிந்த எண்ணெயை உடம்பில் தேய்த்து கொள்ளுதல், தன் தீவினைகளை குற்றங்களை கூசாமல் பிறரிடம் சொல்லி பெருமை அடித்து கொள்ளுதல், தன் மனைவியை பற்றி பலரிடம் பிதற்றுதல், தன் தொடையில் வைத்து அன்னம் சாப்பிடுதல், துன்புறுத்தி இன்புறுதல், தன்னைத்தானே வதைத்து கொள்ளுதல், விரல் நகத்தினால் மலத்தை கீறுதல், ஆடை இல்லாமல் புண்ணிய குலத்தில் இறங்குதல், உயிர் கொன்று உண்ணும் கொடியவர்களோடு கூடி உறவாடுதல் போன்ற முறையற்ற செயல்கள் புரிவார்கள். அறிவுகளை புறக்கணித்து பெரியோர் ஆசனங்களை உதைத்து அவமதித்தல், காரணமின்றி சிரித்தல், ரோமங்களையும் பல்லினால் கடித்தல், அரபமாட்டல், பெரியவர்களை அவமதித்து நல்லவர்களை பழி சுமத்தி மோசம் செய்தல், பொய் பேசுதல், எரியும் நெருப்பில் 2 கால்களையும் பொசுங்க விடுதல், நல்லவர்களை கெட்டவர்கள் என்று கூறி இகழ்தல், காலோடு காலை தேய்த்து கழுவுதல், இடது கையால் தலையை தொடுதல், சாப்பிடும் பாத்திரத்தில் எச்சில் தூப்புதல், பாலடைந்த வீட்டில் படுத்துறங்குதல், சுடுகாட்டு புகை நிற்றல், மயிர் கறி எலும்பு சாம்பல் முள் முதலியவற்றை தண்ணீரில் போடுதல், நெருப்பை கொப்புளுக்கு இடை பிடித்தல், நெருப்பில் எச்சில் உமிழ்தல், நீரை ஊற்றி நெருப்பை அணைத்தல், துணியினாலும் முரத்தினாலும் நெருப்பை விசிறி மூட்டுதல், நின்றபடியும் கிடந்தபடியும் படுத்தபடியும் சிரித்தபடியும் சாப்பிடுதல், கறி சாம்பல் செங்கல் குறிப்பிடாத மரக்கிளைகள் முதலானவற்றால் பல் துலக்குதல், முதல் நாள் சமைத்த சாதம் பழங்கறி முட்டை சுரைக்காய் ஆகியவற்றை சாப்பிடுதல், மதுபானம் விற்றல், மதுபானம் அருந்த இணைந்துதல், மதுபானம் அருந்துபவரோடு கூடியிருத்தல் போன்ற தீய காரியங்களை மேற்கொள்வார்கள். சிவனடியும் சிவனடியாரையும் வேதம் சிவாகமம் ஸ்மிருதி புராணம் முதலிய மேன்மை வாய்ந்த வித்தைகளையும் விபூதி ருத்ராட்சங்களையும் இகழ்ந்து உரைத்தல், பொழுது விடியும் முன் கண் விழித்து எழுந்திராதல்
இருத்தல். படுத்து கிடத்தல். தன் மனைவியோடு சேரக்கூடாத நாட்களிலும் விலக்கு நாட்களிலும் அவளோடு கூடி மகிழ்தல். மனைவியோடு கூடி மகிழ வேண்டிய நாட்களில் கூடாமல் இருத்தல். திருமணம், தெய்வ பூஜை, சிரார்த்தம், திருவிழா, யாகம் முதலானவை செய்யும் நாட்களில் தான தர்மங்கள் நிகழ்த்தாமல் இருத்தல். அத்தகைய நாட்களில் விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடாமல் இருத்தல். பல நடுவே பிறரை படித்துரைத்தல், புறங்கூறல், தமிழும் கீழானவரையும் வறுமையானவர்களையும் அவமதித்து வரமுறை தவறி இகழ்தல், வஞ்சனை, இச்சகம், பயனில் சொல் முதலியன பேசுதல், நையாண்டி செய்தல், நாடி வந்தவரை வரவேற்று புன்சிரிப்போடு இன்சொல் கூறாமல் உள்ளம் வருத்தமுறச் செய்தல் ஆகிய பாவ செயல்களில் முனைவார்கள். தன் குலத்துக்கோ குடும்பத்திற்கோ தன்மைக்கோ ஒவ்வாத தொழில்களை செய்தல், எரியும் தீபத்தை வாயால் ஊதி அணைத்தல், பழிபாவங்களுக்கு அஞ்சாமல் இருத்தல், தாய் மகள் உடன் பிறந்தால் பிறர் மனைவி ஆகிய இவர்களோடு ஆண்மகன் தனியாக வசித்தல், பெண்கள் தன் கணவனின் உருவத்தை தவிர பிற ஆட்களின் உருவத்தையும் நாடி பார்த்தல், கை நொடித்தல், கண் ஜாட முதலான சாகசங்களை செய்து ஆண்களை மயக்குதல், தன் கணவனையும் பெரியாரையும் மதியாமல் பேசுதல், பிறர் வீட்டிற்குள் புலக்கடை வழியாக நுழைதல், பிறர் நிழலை மிதித்தல், முன்பின் யோசிக்காமல் பேசுதல், ஊர் மக்கள் வெறுக்கும்படியான காரியங்களை செய்தல், தன் நாட்டு அரசியலின் படைபலத்தை பற்றி பகைவருக்கு உளவு கூறுதல், தனக்கு ஒருவர் அளித்த உணவை இகழ்ந்து பேசுதல், தான் செய்த தான தர்மங்களை விரதங்களையும் தானே புகழ்ந்து கூறுதல், தனக்கு கிடைக்க முடியாதை நினைத்து பேராசைப்படுதல், தான் இழந்த பொருளையே நினைத்து ஓயாமல் வருத்தமிடுதல், கீழோருக்கும் எச்சிலை கொடுத்தல், நம்பிக்கை துரோகம் புரிதல், அடைக்கல பொருளாய் அபகரித்தல் ஆகிய கணக்கிலடங்காத தீச்செயல்கள் பல புரிந்து நோய் வறுமை முதலிய இன்னல்களிலே சிக்கி தத்தளித்தவாறு வாழ்வார்கள். அத்தகைய கலியுகத்தில் வேதாகம நெறிகள் சின்ன பின்னமாகிவிடும், நீதி நெறிகள் நிலை தவறி போகும். அதனால் தேவர்களையும் துன்புற்று அந்த கலியுக பெருக்கோடு அநேக தடவைகள் தோத்திரம் செய்வார்கள். பிள்ளையார் அதற்கு கருணை கூர்ந்து தாமிர வர்ணத்தோடு மகோட்கட விநாயகராக திரு அவதாரம் செய்வார். 2 திருக்கரங்களில் ஒன்றில் தாமரை மலரையும் இன்னொரு கையில் வாளாயுதத்தையும் ஏந்தி கருப்பு நிற குதிரையின் மேல் அமர்ந்த வண்ணம் கணக்கிலடங்காத போர்க்கருவிகளோடு 4 வகை சேனைகளை புடைசூழ்ந்து வர பூலோகத்தில் உள்ள அதர்மிகள், துஷ்டர்கள் முதலானவர்களை அழிப்பார்கள். அதன் பின்னர் தர்ம வடிவமாக தேதா யுகத்தில் தர்ம தேவதை 4 திருப்பாதங்களோடு உலாவுவாள். அதனால் அந்த யுகத்தில் எந்தவித குறையும் நிகழாது. இத்தகைய குணாதிசயங்கள் வாய்ந்த மகா கணபதியின் திருவிளையாடல்களில் ஒரு பங்கை கூட நம்முடைய ஒரு பிறவி வரையிலும் இடைவிடாமல் எடுத்து சொன்னாலும் அதற்கு முடிவே கிடையாது. ஆகையால் வியாசனே, இதுவரையிலும் உனக்கு நான் சொல்லியவற்றை கொண்டு திருப்தி அடை. மேலும் இந்த புராணத்தில் ஒரு இடத்தில் சிவபிரான் முதலிய எங்கள் மூவரையும் விநாயக கடவுளை சிருஷ்டித்தார் என்றும், இன்னொரு இடத்தில் ருத்ரர்கள் முகத்திலிருந்து விநாயகர் வெளியே வந்தார் என்றும், ஒரு இடத்தில் பரமேஸ்வரனை அவர் வணங்கியதாகவும், மற்றொரு இடத்தில் பார்வதி தேவியின் திருவயிற்றில் பிள்ளையாக அவதரித்ததாகவும், வேறு இடத்தில் பார்வதி தேவியின் முகத்தில் அவர் தோன்றியதாகவும், ஒரு சமயம் மாதேவியை வணங்கியதாகவும், வேறு சர்மம் பிள்ளையாரை பார்வதி வணங்கியதாகவும் பலவாறாகவும் கூறியிருந்தாலும் அவைகள் அனைத்தும் அந்தந்த கைமாறுதல்களினாலும் அந்தந்த தேவர்களின் வலிமை மெலிமைகளினாலும் பக்தர்களின் பரிமாத பேதங்களினாலும் விளைந்தனவே தவிர விநாயகரை எல்லா தேவர்களுக்கும் முதன்மையான முழுமுதற் கடவுள் என்பது மட்டும் எக்காலத்திலும் மாறாத உண்மையாகும். இத்தகைய விக்னராஜரின் சரித்திரங்களில் தன்மையை கேட்கும் போதும் மத்திம குணத்தவர் அவையெல்லாம் உண்மையோ அல்லது பொய்யோ என்று எண்ணி குழம்புவார்கள். இவைகளை உண்மையென நம்பாத ஈனர்கள் தம் அதிக கொடுமையான 28 சோடி நரகங்களில் விழுந்து அநேக தடவைகள் துன்புறுவார்கள். உத்தம குணத்தினரோ எல்லாம் உண்மைதான் என்று புரிந்து கொள்வார்கள்.
ஆகையால் வியாசனே, நீயும் அத்தகைய கணேசமூர்த்தியை வணங்கி வழிபட்டுவாயாக என்று வியாச முனிவருக்கு நான்முகன் பிரமன் கூறினான். திங்களனி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற் உயர பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே.